ஒரு நாளைக்கு 40 ரூபா சேவ் பண்ணாக்கா 15 வருஷத்துல எப்படி 15 வருஷம் சம்பாதிக்கிறதுன்னு புக்கு. இந்த புக்கை வாங்கி எல்லாரும் படிக்கணும். ஜெயிச்சுட்டே இருக்கிறவங்க கத்துக்க முடியாது. எவன் பெருசா தோத்தான்னு பாருங்க, அவங்ககிட்ட போயிட்டு காது கொடுத்து கேட்டீங்கன்னாக்கா கத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் இது எல்லாமே ஆக்டிவிட்டி மாதிரி. த ஆக்சுவல் மணி வெல்த் கிரியேஷன் இஸ் மேட் அவுட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரசாவாதான் நீங்க இரும்பா வந்தீங்கன்னா தங்கமா மாத்திடுவேன். டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு 150-200 வருஷம் எவாலுவேட் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். மார்க்கெட்ல வந்து 10 கோடி சம்பாதிக்கணும், 500 கோடி சம்பாதிக்கணும், நாளைக்கு ராக்கெட் ஜின்ஜின்வாலா ஆயிடணும். ஆனா அதுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவை? இந்தியாவிலே பிக்கஸ்ட் லூசர் அப்படின்னு பார்த்தா ராக்கெட் ஜின்ஜின்வாலா சார் அப்படின்னு. ராக்கெட் ஜின்ஜின்வாலா சார் 10,000 கோடி தொலைச்சிருக்கு. ஒண்ணுமே தெரியாம நானே போறேன், நானே கத்துக்கிறேன், யூடியூப் கத்துக்கிறேன், அங்க பார்த்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னாக்கா ஒண்ணுமே சொல்லி தராது. 20 to 30 ஃபர்ஸ்ட் தே ஷுட் கெட் ட்ரெயின்ட். பொறுமையா வாங்க, டெஸ்ட் பண்ணுங்க. என்ன கத்துட்டாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கம்மியா பைசா போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பைசா பெருசா சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா ஈஸியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அதுக்கு தேவையான விலை கொடுத்து தான் கத்துக்க முடியும். அதுக்கு தேவையான டைம் கொடுத்து தான் கத்துக்க முடியும். Welcome to Zebu 61st episode of Earn Your First Million. இன்னைக்கு நம்மளோட guest பாத்தீங்கன்னா Mr. Gurumurthy. He is a full-time trader and trainer with 30 years of experience in the market. And he is also known as Guru the Alchemist. Welcome, sir. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கேன் கடவுள் அனுகிரகத்துல. சூப்பர் சார். ஸோ மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் ட்ரேடராக இன்வெஸ்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஆப்ஷன் ட்ரேடர்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் லைக் கொஞ்சம் டஃப். ஸோ இன்ஸ்டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 100 rupees வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? 30 years experience சொன்னீங்க. I would correct it. Okay. 30 into 1 year of experience. So you need 1 year of experience. I have 30 into 1 year of experience. இதுதான். ஸோ அடுத்து வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணி ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க. டெஃபினட்டாக பண்ணலாம். அதுக்கு தேவையான நாலேஜ் வளர்த்துக்கணும். சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. மக்கள் எல்லாமே அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. லீனியர் மேத்தமெட்டிக்ஸ் 1+1 2, 2+1 3 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீனியர் மேத்தமெட்டிக்ஸ் வச்சுட்டு மட்டும் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் இருந்து அதுக்கு மேலே அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் இருந்ததுன்னா தட்ஸ் ஹெட்டி காக்டெயில் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, பட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupeesலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமே சார்? இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினட்டாக பண்ணணும். ஓகே, ஐ எம் ஃபுல் டைம் ட்ரேடர். ஐ கேன் அஃபோர்ட் புட்டிங் மோர் டைம் டுவர்ட்ஸ் மார்க்கெட். அதனால் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்றது ஆக்ஷன். மக்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டியை ஆக்ஷன் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்டிவிட்டின்றது கத்தில் 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, பல் தேய்க்கிறீங்க, யூ டேக் யுவர் பாத், தென் ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், வண்டி எடுத்துட்டுங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. இதெல்லாம் ஆக்டிவிட்டி. வீட்டை பெருக்கிறீங்க, இது ஆக்டிவிட்டி இல்லையா? இப்போ வீட்டை பெருக்கினா உங்களுக்கு பைசா வரணும் வராது இல்லையா? வண்டி எடுத்து ஆஃபீஸுக்கு போனால் பைசா வராது. ஆஃபீஸில் வந்து ப்ரொடக்டிவாக என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பைசா. ஆஃபீஸில் பண்ணுற வேலை ஆக்ஷன், அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஆக்டிவிட்டி. இதே குளிக்காமல் ஆஃபீஸ் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பக்கத்தில் மக்கள் வர மாட்டாங்க. ஆக்டிவிட்டி இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஆக்ஷன், பட் ஆக்ஷன் கிவ்ஸ் யூ மணி. ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் இது எல்லாமே ஆக்டிவிட்டி மாதிரி. எனக்கு டச்சில் இருக்கணும் மார்க்கெட் கூட. ஓகே, நான் அதுக்காக ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். பட் the actual money wealth creation is made out of investment. Got it. Okay, super. அதே நீங்கள் பர்டிகுலராக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணீங்க. Option is one part of my trading. I trade in equity also. Optionsல I have a lot of experience, exposure. I have lost enough money. அதில் வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் ஐ ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஓகே ஓகே. ஸோ மார்க்கெட்டில் இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நல்ல அற்புதமான புக்கு, ஓகே, ரிட்டையர் ரிச் அப்படின்னு ஒரு புக்கு, சுப்பிரமணி அப்படின்னு ஒரு இப்போ ரொம்ப அற்புதமான ஆத்தர். இந்த புக்கை வாங்கி எல்லாரும் படிக்கணும். நம்ம வீட்டில் பசங்களுக்கு கூட படிக்க கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு 40 ரூபா சேவ் பண்ணாக்கா 15 வருஷத்தில் எப்படி 15 வருஷம் சம்பாதிக்கிறதுன்னு புக்கு. ஓகே ஓகேவா? ஸோ 40 ரூபாய் சேவ் பண்ணிடலாம். ஒரு 2 டீ குடிக்கிறதுனால 40 ரூபா சேவ் பண்ணிடலாம். 400 ரூபா சேவ் பண்ணிட்டோம்னா 1.5 கோடி. உங்ககிட்ட ஒரு 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு 2 பெரியவங்க இருக்காங்க, இவங்க 400 ரூபா சேவ் பண்ணிட்டாங்கன்னா யூ கிரியேட் அன் எஸ்டேட் இல்லையா? ஓகே. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பல பேர் என்ன பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 8 சொல்கிறாங்க. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேன் கம் ஒன்லி ஓவர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு. காசு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காசு என்னன்னாக்கா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி
இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்தில் போகணும். லாபத்தில் போனால் தான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சேவிங் பண்ணணும். ஃபார் தட் நம்ம ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. ஏர்லி இன்வெஸ்ட் பண்ணணும், சேவிங் பண்ணணும். இப்போ இதை சேவ் பண்ண தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேவிங் தான். செலவை கம்மி பண்ணி சேவிங்கை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் கெட் யூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேன் கெட் யூ compound interest and that compound interest can get you factorial returns. Okay. Factorial returns சொல்லிட்டு கூகுள் பண்ணுங்க, தேடி பாருங்க. that will be more interesting than compound interest. ஓகே. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய இருக்குது. அதை பற்றி பேசாமல் நான் வந்து டாடா மோட்டார்ஸ் 28 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகே. வாங்கிட்டு ஒரு 40 ரூபா 42 ரூபா போச்சு. நான் தான் உலகமாக புத்தாலின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ட்விட்டரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஃபோன் பண்ணி இவ்வளோ வாங்கிட்டா இவ்வளோ விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அசோக் லேலண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்போ வந்து 48,000 லாட் சைஸ், 7 ரூபா 20 பைசா இருந்தது. ஒரு லாட் வாங்கினேன், ஹெட்ஜ் பண்ணி கொஞ்சம் 12-13 ரூபாய்க்கு வந்தது. 48,000 இன்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ரூபா பைசா பண்ணேன். ஸோ தட் வாஸ் பிக் மணி நினச்சிட்டு இருந்தேன். 280 ரூபாய்க்கு வந்துட்டான். வோல்டாஸ் 64 ரூபாய்க்கு சைஸபிள் குவான்டிட்டி வச்சுட்டு இருந்தேன். 90-92 ரூபாய்க்கு விற்றேன், எங்கேயோ வந்துட்டான். இது பல மிஸ்டு. டிவிஎஸ் 28 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கினேன். எல்லாமே ஒரு 100% ரிட்டர்ன் கொடுத்தது. உலகமாக புத்தாலின்னு சொல்லி விற்றேன் 2,900. நான் விற்றதுக்கப்புறம் 95x போயிருக்கு. நிறைய மிஸ்ஸஸ். பட் ஃபெயிலியர் லீட்ஸ் டு சக்ஸஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கேன் ப்ரொசீட். ஆமாம். சார் இப்போ குரு ஆல்கமிஸ்ட்டை கூப்பிட்டுட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி பேசலன்னா எப்படி இருக்கும் சார்? ஸோ அண்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார், எதுக்கு குரு ஆல்கமிஸ்ட் நேம் வந்துச்சு உங்களுக்கு? இந்த ஆல்கமிஸ்ட் தமிழில் கன்வெர்ட் பண்ணால் ரசவாதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆக்சுவலாக ரசவாதினா நீங்கள் இரும்பாக வந்தீங்கன்னா தங்கமாக மாற்றிடுவேன். ஸோ இஃப் யூ கம் வித் நோ நாலேஜ் ஆர் நில் நாலேஜ் அப்படின்னாக்கா ஆட் மோர் நாலேஜ் டு யூ, ஐ ஷேப் யூ. தட்ஸ் ஐடியா. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார் ஆப்ஷன் ட்ரேடிங் ஆர் ஜென்ரல் ட்ரேடிங்க்கு வரவங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேப் அனாலிசிஸ் பண்ணணும், ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு வர்றது என்ட்ரி பேரியரே இல்லை, ஈஸியாக வந்துடுறோம். பைசா போட்டால் F1 F2 போட்டாக்கா பை செல் நடந்துருது. இவ்வளோ ஈஸியாக இருக்கிறதால ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி மக்கள் வராங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து விழுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி எப்படி ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுவோமோ, ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ், இது என்ன பண்ணுவோமோ, கேப் அனாலிசிஸ். எனக்கு மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை, எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் எக்யூப் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஒரு பிஸ்னஸ் பிளானோட வந்தால் தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு கடாய் ஒன்று இருந்தால் போதும். ஒரு 5 லிட்டர் பால், 2 லிட்டர் டீ பொடி, ஒரு 2 கிலோ சர்க்கரை, ஒரு அடுப்பு இருந்தால் டீ கடை ரெடி இல்லையா? ஸோ இந்த டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு கார்னர் ஷாப் கிடைக்குமா? அதுக்கு என்ன வாடகை தரணும், என்ன அட்வான்ஸ் தரணும், டீ மாஸ்டருக்கு என்ன சம்பளம் தரணும், கார்னர் ஷாப்பில் சைக்கிள் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கா, பக்கத்தில் ஒரு ஏதாவது பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கா, இங்கே ஒரு 1000 டீ கொடுக்க முடியுமா? ஓகே, இந்த அரௌண்ட் எல்லாமே தெரியும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 150-200 வருஷம் எவாலுவேட் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். மார்க்கெட்டில் வந்து 10 கோடி சம்பாதிக்கணும், 500 கோடி சம்பாதிக்கணும், நாளைக்கு ராக்கெட் ஜிஜின் வாழ ஆயிடணும் அப்படின்னு கனவு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவை அப்படின்றதே உணராமல், ஒரு கேப் அனாலிசிஸ், ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் பண்ணோம் அப்படின்னாக்கா, சார் அப்படின்னு நடந்துகிட்டே இருந்தேன் சார், வேலை செடி பக்கம் நடந்து போயிருந்தேன், திடீர்னு பார்த்தா நான் இமயமலை மேலே இருக்கேன். தட் டசன்ட் ஹேப்பன். தரையில் நடந்தால் தரையில் தான் நடக்க முடியும். நீங்கள் இமயமலை எவரெஸ்ட்டுக்கு மேலே போகணுன்னாக்கா அதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆக்சிஜன் கம்மியாகும், கரணம் தப்புனா மரணம். யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் இல்லையா? அது எப்படி ஹவு டு வி புட் ஸ்டாப் லாஸ் அண்ட் சேவ் ஃப்ரம் தி ஃபால், இது எல்லாத்தையும் கற்றுனா தான். ஆமாம். அதர்வைஸ் ஈஸி என்ட்ரி அப்படின்றதால நம்ம வந்து ஈஸி எக்ஸிட்டும் இருக்கும் இல்லையா? வி ஷுட் கெட் ப்ரிப்பேர்ட், நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கணும், பொறுமையாக போகணும், தோற்றவங்ககிட்டே கற்றுக்கணும். தட் இஸ் வெரி ஜெயிச்சவங்ககிட்டே கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் போயிட்டு ராகேஷ் ஸ்டோரி படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், எப்பா அவருக்கெல்லாம் லக்ஷ்மியோட பரிபூர்ண அனுகிரகம்பா, போட்டதெல்லாம் நடந்து போச்சு, இவரமான நம்மளாம் ஆக முடியாதுப்பா அப்படி தோணும். வாரன் பஃபெட்டே கற்றுக்கவே முடியாது. பட் கான் கிட்டேன்னு போய் கற்றுக்கலாம். தோத்துட்டு ஜெயிக்கிறான் இல்லையா, அவன் நம்ம என்னமடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கற்றுக்க முடியும். ஜெயிச்சுட்டே இருக்கிறவங்ககிட்ட கற்றுக்க முடியாது. எவன் பெருசாக தோத்தான்னு பாருங்கள், அவங்ககிட்ட போயிட்டு காது கொடுத்து கேட்டிங்கனாக்கா கற்றுக்கலாம். Got it. It's actually nice. ஸோ ஒரு ட்ரேடிங் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி they have to accept everything, whatever happens. அந்த ஒரு ஜேர்னிக்குள்ளே வரது எல்லாமே அக்செப்ட் பண்ணணும். ஆமாம். மார்க்கெட் இஸ் a very costly teacher. ஓகே, ஒன்றுமே தெரியாமல் நானே போகிறேன், நானே கற்றுக்கிறேன், யூடியூப் கற்றுக்கிறேன், அங்கே பார்த்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னாக்கா ஒரு ரூபா உங்கள்கிட்டயும் பிடிக்கும், ஒன்றுமே சொல்லி தராது. ஓகே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட தேடுதல் ஆரம்பிக்கும்.
அப்படி இல்லாமல் பொறுமையாக ஒரு NISM சர்டிஃபிகேஷன்ஸ், நேஷனல் இன்டர் செக்யூரிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸை அதில் ஒரு 18 சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் ஆகுங்க, AMFA எக்ஸாம் எழுதுங்க, நிறைய பேர்கிட்ட பேசுங்க, சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் படிங்க, எங்கெங்கெல்லாம் வந்து பிட்ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதெல்லாம் பண்ணால் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே, காட் இட், சூப்பர். ஸோ நீங்கள் ட்ரேடிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கும் அப்போதைக்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் பீன் சேஞ்ச் இப்போ. ஸோ நிறைய அட்வான்ஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நவம்பர் 20 ஐ எம் நோன் டு தி மார்க்கெட். செபி வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க, ஒரு 10 கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க இல்லையா. இப்போது ஐ எம் பிளாங்க். இது வரைக்கும் நான் கற்றுனது எல்லாமே நவம்பர் 20 அப்புறம் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஐ நீட் டு ரீலேர்ன், ஐ நீட் டு அன்லேர்ன். இது இருந்தால் தான் நவம்பர் 20 அப்புறம் என்னால் சக்சீட் பண்ண முடியும். மார்க்கெட் ரீஇன்வென்ட்ஸ் இட் செல்ஃப் எவ்ரி நவ் அண்ட் தென். செப்டம்பர் 2020 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுக்கு முன்னாடி 3500 ரூபா இருந்தால் ஒரு லாட்டில் நிஃப்டி வாங்கிடலாம். செப்டம்பர் 2020 நீங்கள் 1.5 லட்சம் இருந்தால் தான் நிஃப்டி வாங்க முடியும். அந்தளவுக்கு மாற்றிட்டாங்க. இப்போது நவம்பர் 20 நீங்கள் 15 லட்சம் தான் ஒரு லாட் நிஃப்டி வாங்க முடியும்னு மாற்றுறாங்க. மார்க்கெட் ரீஇன்வென்ட்ஸ் இட் செல்ஃப் எவ்ரி நவ் அண்ட் தென். அதுக்கேற்ற மாதிரி நாமளும் அன்லேர்ன் பண்ண கற்றுக்கணும், ரீலேர்ன் பண்ண கற்றுக்கணும், ரீலேர்ன் பண்ணதை டெஸ்ட் பண்ண கற்றுக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கற்றுக்கணும், ஸ்லோவாக போகணும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா பீரியட் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு 3 அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வெரி ரீசன்ட் சர்வே ஒன்று படித்தேன். 20 to 30 ஏஜ் குரூப் தான் இருக்கிற ஜாஸ்தி அடிஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன். இது வந்து குட் ட்ரெண்ட் அட் பேட் ட்ரெண்ட் ஆல்சோ. 20 to 30 if they come as a investor, ஓகே, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக வராங்க அப்படின்னாக்கா இட் இஸ் வெல்கம் சைன். இயர்லி இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலி தே மேக் பிக்கஸ்ட் மணி. 30 வருஷம் 40 வருஷம் ஹோல்ட் பண்ணால் தே மேக் பிக்கஸ்ட் மணி. பட் இஃப் தே கம் ஃபார் ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங்க்கு வராங்க அப்படின்னா தட்ஸ் அ காஸ் ஃபார் ஒரி. ஏன்னா ஒன்று இவங்க பைசாவை வச்சுன்னு வரதில்லை, இவங்க அப்பா சம்பாதிச்ச பைசாவோ ஏதோ ஒரு வீட்டில் இருக்க டிஸ்போசபிள் இன்கம் எடுத்துன்னு வராங்க. ஒரு ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் போகணும், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லாமல் பியூர் ஸ்பெகுலேஷனுக்கு வராங்க. ஸோ இவங்க மக்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன், ட்ரைனிங் நான் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ரைனிங் கொடுப்பேன். இன்றைக்கி இந்த 20-30 வயசு மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அவங்களால 5 நிமிஷம் கூட ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தா இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா இதுதான் ஹோலி கிரெயில் அப்படின்னு நம்பிட்டு 1000 குவான்டிட்டி வாங்குறாங்க. இது என்ன சொல்லுவாங்கனாக்கா, த வைஸ் ஆர் ஃபுல் ஆஃப் டவுட், த இக்னரண்ட் ஃபூலிஷ் பீப்புள் ஆர் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்னுவாங்க. இந்த மக்கள் என்ன பண்ணா ஏதாவது ஒன்று கற்றுக்குறாங்க, இதுதான் தெய்வ வாக்கு அப்படின்னு நினச்சிட்டு 1000 குவான்டிட்டி வாங்குறது, 2000 குவான்டிட்டி வாங்குறது ஸ்டிக் பண்ணுறாங்க. தே பிலீவ் சம்திங் வெரி பிக். மார்க்கெட்டோட வேகரிஸ் தெரியாமல் போயிட்டு நிறைய பைசா தொலைக்கிறாங்க. ஸோ இது தொலைச்சாங்கனாக்கா ஒரு டிப்ரெஷன் போவாங்க, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, ப்ரொஃபஷனலாக போங்க, ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிங்க, NISM ஒரு 15-18 சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதை முடிங்க, ரிசர்ச் அனலிஸ்ட் ஆக பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் எக்ஸாம் ஏதாவது எழுத முடியுமா பாருங்கள், பொறுமையாக வாங்க, டெஸ்ட் பண்ணுங்கள். தட்ஸ் அ சேயிங், ஐ ட்ரஸ்ட் காட், ஃபார் எவ்ரி திங் எல்ஸ் ஐ நீட் வெரிஃபைபிள் டேட்டா ப்ரூஃப். இதை ஞாபகம் வச்சுங்க. என்ன கற்றுட்டாலும் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். எக்ஸல் இருக்குது, 12 டூல் இருக்குது, மார்க் ட்ரேடிங் ஆப் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா கம்மியாக பைசா போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது பைசா தொலைச்சாலும் புத்தி கொள்முதலாக எடுத்துக்கலாம். 5 லட்சம் 10 லட்சம் வெளில கடன் வாங்கி இந்த ஆப்பில் பைசா கிடைக்குதுன்னு வாங்கி இதில் போட்டு 5% வட்டி வாங்கிட்டு இதில் 10% சம்பாதிக்கலாம் அப்படின்னு வச்சா கஷ்டம். 20 to 30 ஃபஸ்ட்டு தே ஷுட் கெட் ட்ரெயின்டு. அதுக்கப்புறமா தே ஷுட் ப்ராக்டிஸ் மார்க், தென் இன்வெஸ்ட் லெஸ்ஸர் அமௌண்ட். ஒரு ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் டெஃபினட்டாக கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சில விஷயம் இருக்குது. ஆனுவல் வாலட்டிலிட்டி, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஆனுவல் வாலட்டிலிட்டி வச்சு தான் என்டையர் வேர்ல்டு, எனி அசட் கிளாஸ், கோல்டாக இருக்கட்டும், க்ரூடாக இருக்கட்டும், எனி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் வாலட்டிலிட்டின்னு ஒரே ஒரு விஷயம் வச்சு தான் நடக்குது. இதுதான் காஸ், மற்ற எல்லாம் எஃபெக்ட். ஓகே, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2, போலிங்கர் பேண்ட்ஸ் சொல்லுவாங்க. இச்சுமோக்கு கற்றுக்குங்க. இச்சுமோக்கு 1 கற்றுக்கிட்டிங்கனாக்கா அதுக்குள்ளேயே கான் இருக்குது, ஃபிபனாச்சி இருக்குது, எலிட் வேவ் இருக்குது. ஆப்ஷன் கிரீக்ஸ் கற்றுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பொசிஷன் சைசிங், பிரமிடிங் அப்படின்னா என்ன கற்றுங்க. ஆப்ஷன் கிரீக்மே வந்து அட்வான்ஸ்டு பேசிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கே சார். பைசா பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா ஈஸியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அதுக்கு தேவையான விலை கொடுத்து தான் கற்றுக்க முடியும், அதுக்கு தேவையான டைம் கொடுத்து தான் கற்றுக்க முடியும். ஆப்ஷன் கிரீக்ஸ் டெஃபினட்டாக கற்றுக்கணும். நீங்கள் இன்வெஸ்டராக போனாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் கற்றுக்கணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு மேபி கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக கூட வரலாம். இந்தியாவிலே பிக்கஸ்ட் லூசர் அப்படின்னு பார்த்தா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சார் அப்படின்னு. 2019 வரைக்கும் அவரோட நெட்ஒர்த்து ஒரு 18,000 கோடி இருந்துச்சுங்களேன். 2020 இந்த கோவிட் கிராஷ் வந்தது இல்லையா,
இதில் 18,000 கோடிலேருந்து 5,000 கோடி ஆயிடுச்சு. நீங்கள் ஏதாவது 10,000 கோடி தொலைச்சிருங்களா உங்கள் வாழ்க்கையில்? 10,000 கோடி நீங்களும் நானும் யாருமே தொலைச்சதில்லை. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சார் 10,000 கோடி தொலைச்சிருக்காரு. ஓகே, அங்கேருந்து அது 5 மடங்கு 10 மடங்கு 40,000 கோடி ஆயிடுச்சு, அது வேறு விஷயம் விடுங்க. ஆனால் நீங்கள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவே இருந்தால் கூட இஃப் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் ஆப்ஷன் கிரீக் ஹெட்ஜ் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னாக்கா 20,000 கோடி சம்பாதிச்சிங்கன்னா 10,000 கோடி ஆகிடும் திடீர்னு. இது தாங்கிறதுக்கு மனசு வரணும்ல. 20,000 கோடி சம்பாதிச்சுட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பைசா 10,000 கோடி விழுந்ததுனாக்கா மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதனால் உங்கள் கேபிட்டல் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா கூட ஆப்ஷன் கிரீஸ் கற்றுக்கணும். ஓகே. இதுக்கப்புறம் பிரமிடிங் அப்புறமா சைக்காலஜி. கேம் தியரி, கேம்ஸ் பீப்புள் ப்ளே அப்படின்னு புக் இருக்குது. நாஷ் ஈக்குலிபிரியம். இந்த 3 புக்கும் மஸ்ட் ரீடு பண்ணிங்கனாக்கா பொறுமையாக வளரலாம். லைக் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு என்ன பண்ணாலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, இதில் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒன்று கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் மூடணும். இதில் ஒரு ப்ராசஸ் விட்டினா கூட மற்ற 3 ப்ராசஸ் தான் 2 ப்ராசஸும் வேஸ்ட்டு. பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய புக்ஸ் இருக்குது, எப்படி படிக்கணுன்னே புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணிங்கனாக்கா ஜெயிக்கிறது நிச்சயம். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? கேம்ஸ் பீப்புள் ப்ளே, கேம் தியரி, நாஷ் ஈக்குலிபிரியம், இந்த 3 சைக்காலஜி. ஓகே, சைக்காலஜி. ஆமாம், எப்படிலாம் மக்கள் திருமுழு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாம். மார்க்கெட் அப்படின்றதே கொஞ்சம் என்ன சொல்கிறது, டிப்ஸி பிளேஸ். ரங்கநாதன் தெரு இருக்குது, கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது. இந்த இடம்லாம் வந்து யூ கெட் குட்ஸ் சீப், கம்மியான விலை கிடைக்கும், பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்கும். ஆனால் ரங்கநாதன் இருக்கிற கூட்டத்தில் நீங்கள் பலபலம் ரூபா நோட்டை வச்சுட்டு போனீங்கன்னாக்கா இடிச்சுட்டு எட்டுன்னு போயிடுவோம். எனி ஜங்ஷன் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேஸ். நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுட்ருக்கீங்க, ஒன்ஸ் இட் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட், நீங்கள் உங்கள் வைரஸ் பிளாக் இருக்குல்லையே உள்ளே பார்த்தீங்கன்னா கடைசி 1 மணி நேரத்தில் 2000 வைரஸ் அட்டாக்கை பிளாக் பண்ணுறேன்னு சொல்லும். நீங்கள் சும்மா உங்கள் மொபைலோ இல்லாட்டி லேப்டாப்போ எடுத்துகிட்டு ஒரு இந்த வைரஸ் பிளாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கடைசி 1 மணி நேரத்தில் 2000-3000 அட்டாக் எவனோ ஒருத்தர் போட்டு எழுதியிருப்பான். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் லேப்டாப்பில் இன்றைக்கி ஏதாவது தேடிட்டு இருக்கோம், ஏதாவது ஸ்டீல் பண்ணலாமான்ட்டு. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் கனெக்டட் டு தி வேர்ல்டு, ஒன்ஸ் யூ ஆர் இன் தி மார்க்கெட் பிளேஸ், யூ ஆர் வல்னரபிள். இது புரிஞ்சிடுத்துனாக்கா ஒரு வைரஸ் ஸ்கேனர் போட்டுங்க, பலவெல்லாம் ரூபா நோட்டை இங்கே வச்சுக்காதீங்க, செல்ஃபோனை டைட்டாக கையில் பிடிச்சிங்க, முடிஞ்சிடும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். மார்க்கெட்லையாவது எவனோ ஒருத்தன் உங்களை பம்ப் பண்ணுறான், பைசா திருடிட்டான் அப்படின்னு வச்சிங்கன்னா அவன் கையை பிடிச்சிடலாம்ல. நீங்கள் இங்கே உங்ககிட்ட எடுக்கிறோம், அசாம்லேயும் எடுக்கிறானா அண்டார்டிகில் எடுக்கன்னு தெரியாதுல்ல, யார்கிட்ட போய் இது பண்ணுறது? கையெழுத்து போட்டு வர வந்துச்சிங்க, சர்வர் கிராஷ் ஆனால் கேள்வி கேட்க மாட்டேன், என்ன பைசா தொலைச்சா கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த 8 விஷயத்தை கற்றுங்க, சேஃபாக இருங்க, பெரிய பைசா பண்ணலாம் மார்க்கெட்டில். We can proceed, can succeed in anything. We have come to the end of the session, sir. Thank you so much for sharing your knowledge and your spending your valuable time with us. Thank you so much. Investing rather. Yeah. Investing valuable time. Yeah. Hope I added value to you. Yeah, thank you, sure. Yeah, thank you. Thank you so much. Take care, bye. வீடியோ பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இந்த கான்டாக்ட் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருப்போம். இந்த கான்டாக்ட் ஃபார்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா ஃபில்அப் பண்ணுங்கள். We'll try to answer as soon as possible. Thanks for watching. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.